பல ஆண்டுகளுக்கு முன்பு பூரி ஜெகநாதர் கோவிலின் ஒரு சேவகர் ராஜபுதானா பகுதிக்கு பயணம் செய்தான். அங்கு விஷ்ணுவின் பெரிய பக்தரான ஒரு மன்னரின் அரண்மனையில் மழைக்காலம் முழுவதும் தங்கினான். அந்த மன்னரின் மகள் விஷ்ணு பிரியா தீவிர பக்தையாய் அந்த சேவகரை அன்புடன் கவனித்தாள். புறப்படும் நேரத்தில் அவள் 10 தங்க நாணயங்களையும் ஜெகநாதருக்காக எழுதிய ஒரு சிறிய கடிதத்தையும் அவனிடம் கொடுத்தாள். ஆனால் பெரிய காணிக்கை எதிர்பார்த்திருந்த அந்த சேவகர் அந்த கடிதத்தை மதிக்காமல் தூக்கி எறிய நினைத்தான். அன்றிரவு ஜெகநாதர் அவன் கனவில் தோன்றி, அந்த கடிதம் மிகப்பெரிய காணிக்கை என்று கூறி அதை தங்கத்தில் பொறிக்கச் செய்யும்படி கட்டளையிட்டார். மறுநாள் அந்த கடிதத்தை திறந்து பார்த்த சேவகர் அதில் விஷ்ணு பிரியா தனது மனதையே இறைவனுக்கு அர்ப்பணித்திருந்ததை உணர்ந்தான். உங்களிடம் இல்லாதது என்னிடம் ஒன்றே ஒன்று, என் மனம், அதையும் உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்ற அந்த வரிகளை படித்தபோது உண்மையான காணிக்கை என்பது செல்வமல்ல, மனமார்ந்த பக்திதான் என்பதை